ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோ என்ன நான் கொடுக்குறேன்னா, நானே முயற்சி பண்ணேன் கடம்பு பால் எப்படி செய்கிறது அப்படின்னு. நான் முயற்சி பண்ணதை தான் வீடியோவாக நான் வந்து எடுத்து கொடுத்தேன். நானே செஞ்சது அப்படின்றதால தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க பால் வந்து மாடு குட்டி போட்டுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வாங்கின உடனே கடாயில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாலை ஊற்றி விட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து நல்லாவே கூட்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதை வந்து நம்ம கைப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரி அது கிண்ட கிண்ட நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிண்டலைன்னா அது வந்து கீழே அடி பிடிச்சி போயிடும். அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி கிண்ட 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 அது நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பார்க்கவே அப்போவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவும் ஹெல்த்தியானது இது அப்படின்னு சொல்லி நல்லா டேஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு இதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு உண்மையாகவே நான் கிண்டுறேன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் சமைச்சு அது நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நான் இப்போ இதை கண்டினியூ பண்ணுறேன். இந்த இதில் இன்னுமே நல்லா பால் வந்து திப்பியாக வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் சுகர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு நான் இந்த கடம்பு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன். அப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எல்லா தண்ணியுமே வற்றினதுக்கப்புறமாட்டி ஒரு சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் சுகர் ஆட் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நிறைய போட்டால் தெவட்டிடும். அதனால் நான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணால் போதும். அது நார்மலாகவே இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டணும். அந்த சுகர் வந்து உள்ளே ஃபுல்லாக ஆட் ஆகிற வரைக்கும் நம்ம அதில் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா அது ஃபுல்லாக கரைஞ்சி உள்ளே இதாயிரும். அதுக்கப்புறவு கொஞ்சம் ஹையில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டேன். அப்புறம் எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு வேணால் பக்கம் வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அப்படி சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோன்னா ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.